வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அமெரிக்கால நடக்கிற H1B இஷ்யூஸ் பத்தி தான். ஃபர்ஸ்ட் H1B இஷ்யூஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இமிகிரேஷன்ஸ் பத்தி பார்த்துடலாம். இமிகிரேஷன்ஸ்னா அமெரிக்கால யாரு? மத்த நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு வந்து வேலை வாய்ப்புக்காகவோ, வாழ்க்கை நடத்துறதுக்காகவோ வரவங்க தான் இமிகிரண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இமிகிரேஷன்னால அமெரிக்காவுக்கு நல்லது நடந்திருக்கா? கெட்டது நடந்திருக்கான்னு முதல்ல பார்த்துடலாம். இமிகிரேஷன்னால அமெரிக்காவுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. என்னன்னா, இப்ப நிக்கோலா டெஸ்லா எடுத்துக்கோங்க, ஐன்ஸ்டீன் எடுத்துக்கோங்க, ஈலான் மஸ்க் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாமே இந்த நாட்ட வந்து மேன்மேலும் மேல தான் கொண்டு வந்திருக்காங்களே தவிர, அவங்கலாம் கீழ கொண்டு வரல. இன்னைக்கு கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சையா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட்டோட சிஇஓ சத்ய நாடெல்லாவா இருக்கட்டும், ஈவன் பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐயோட அரவிந்த் ஸ்ரீனிவாசா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இமிகிரண்ட்ஸ் தான். அமெரிக்காவோட பெரிய பிசினஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்கலாம் வந்து அமெரிக்காவ மேல, மேல, மேல ஃபைனான்ஷியலா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, இத மட்டுமே வச்சுட்டு இமிகிரேஷன்ஸ் நல்லதுன்னும் சொல்லிட முடியாது, கெட்டதுன்னும் சொல்லிட முடியாது. ஆப்வியஸா இமிகிரேஷன்ஸ்னால அதிகமா அமெரிக்கா பயனடைஞ்சிருக்கு. ஓகே. எதனால அப்புறம் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இமிகிரண்ட்ஸ் எல்லாம் மாத்தணும், இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வெளியில அனுப்பணும். ஏன் எதனால எதனால சொல்லிட்டு இருக்காரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு சொல்றதெல்லாம் வந்து இந்த மாரி வர லீகலான இமிகிரண்ட்ஸ் பத்தி சொல்லவே இல்ல. அவரு வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் பத்தி சொல்றாரு. இந்த மாரி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்னா உள்ள வந்திருக்காங்க, கண்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. பட் தே டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் பேப்பர் வொர்க். ஓகே. ஸோ பேப்பர் வொர்க் என்னன்னா, அவங்கள்ட்ட வந்து ஒரு விசா கிடையாது. எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியாது. எந்த கண்ட்ரில இருந்து வந்திருக்காங்கன்னு கூட தெரியாது. ஸோ ஒரு கண்ட்ரிக்குள்ள வந்துட்டு, அதுக்கப்புறமா பாஸ்போர்ட்ட வந்து கிழிச்சு போட்டுர்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ். இவங்களாலலாம் என்ன பிரச்சனை வருதுன்னா, நெறைய ரேப்ஸ் நடக்குது இந்த ஊர்ல. நெறைய வந்து சில்ட்ரன வந்து இது பண்றாங்க, கிட்னாப் பண்றாங்க. இந்த மாரி நெறைய பிரச்சனை போய்க்கிட்டே இருக்குது. நான் வந்து இங்க ட்ரம்ப் சப்போர்ட்டரா பேசல, ட்ரம்ப்க்கு எகெயின்ஸ்டாவும் நான் பேசல. ஆனா சொல்றேன். எதுக்காக ஒரு பிரசிடென்ட் வந்து இந்த மாரி ரூல்ஸ் மாத்தணும்னு நெனைக்கிறாருன்னு அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். ஓகே. ஆ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்க வேண்டியது, ஆ ஈவன் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அ மெக்சிகோ பார்டர்ல வந்து ஒரு பெரிய வால் கட்டணும்னு சொல்றதுக்கு கூட இதுவும் ஒரு காரணம் தான். அங்க இருந்து நெறைய வந்து பீப்பிள் வந்து மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்கு வராங்க. நான் இன்னைக்கு டெக்சாஸ்ல இருக்கேன். டேட்டா சயன்ஸ் மேனேஜரா இருக்கேன். ஏன் யுஎஸ் சிட்டிசனா கூட இருக்கேன். ஐ அம் ஆல் ஹேப்பி அபவுட் தட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆ இந்த நாடுல வந்து நெறைய இந்த மாரி பிரச்சனைகள் வந்து போய்க்கிட்டு தான் இருக்குது. இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்னால. லீகலா வர இமிகிரண்ட்ஸ்னால இந்த நாடு வந்து மேல மேல நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து H1B பத்தி பேச ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் H1Bல என்ன ஆயிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு லாட்டரி சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய பூல் இருக்கும். அதுல வந்து நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணணும். ஒரு ஃபீ பே பண்ணுவீங்க, அப்ளை பண்ணுவீங்க. அண்ட் தென் லாட்டரில பிக் ஆயிடுச்சுன்னா, தென் யூ வில் பி லைக் கிவன் அ H1B. H1B இஸ் நத்திங் பட் அ வொர்க் விசா. ஓகேவா? இந்த மாரி போயிட்டு இருந்த நேரத்துல, ஏன் இப்ப வந்து சிஸ்டம் மாத்துறாங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஏன் மாத்துறாங்கன்னா, இந்த மாரி H1B சிஸ்டமையே நெறைய பேர் அப்யூஸ் பண்றாங்க. நெறைய கன்சல்டிங் ஃபார்ம்ஸ். அவங்க வந்து இந்த பூல் ஃபுல்லா ஃபில் பண்ணி விட்டுர்றாங்க. இந்த மாரி ஃபேக் கன்சல்டன்ட்ஸ் யூ நோ நீங்க டிராகன் படம் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுல வந்து இந்த பிரதீப் ரங்கநாதனே வந்து ஒரு ஜாப் அப்ளை பண்ணுவாரு. அந்த மாரி ஃபேக் இன்டர்வியூஸ் வச்சு எப்படியோ உள்ள போயிடுவாங்க. இந்த மாரிலாம் நெறைய ஆள்மாறாட்டங்கள், இந்த மாரி நெறைய ஃப்ராட்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது இந்த நாள் வரைக்கும். இந்த மாரி சிஸ்டம் அப்யூஸ் இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்காக தான் இந்த புது H1B சிஸ்டம் கொண்டு வரணும்னு பிரசிடென்ட் ட்ரம்ப் நெனைக்கிறாரு. பிரசிடென்ட் ட்ரம்ப் மட்டும் இல்ல, இந்த ஹோல் சிஸ்டமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டில இருந்து எல்லாருமே இதுதான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொன்னு நம்ம பார்த்தே ஆகணும். நான் வந்து 2, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ரீல் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு லேடி வந்து இந்த டாலஸ்ல தான். எங்க எங்க ஊர்ல தான். ஓகே. டாலஸ்ல ஒரு வீட்டுக்கு வந்து வெளிய போயிட்டு பார்க்குறாங்க. அந்த வீட்ல மட்டும் ஒரு 30 பேர் H1B வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டு அட்ரஸ்ல. இந்த மாரி நெறைய விசா ஃப்ராட்ஸ் வந்து போய்க்கிட்டே தான் இருக்குது. இத வந்து அவங்க வந்து கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும்னு நெனைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த புது H1B வந்து கொண்டு வராங்க. லாட்டரி சிஸ்டம் ரிமூவ் பண்ணிட்டு பட் தே ஆர் பிரிங்கிங் எ 4 டியர் ஆர்க்கிடெக்சர். 4 டியர் அல்காரிதம் என்னன்னா, லெவல் 4 வந்து ரொம்ப அதிகமா சம்பாதிக்கிறவங்க. ஓகே. லெவல் 3 வந்து அதுக்கு கொஞ்சம் கம்மியா. லெவல் 2, லெவல் 1 ஓகேவா? ஸோ லெவல் 4னா நீங்க வந்து ஒரு நல்ல சீனியர் டெவலப்பர் மாரி நீங்க நெனச்சுக்கலாம். ஒரு 150K 160K மாரி சம்பாதிக்கிறவங்களா நெனச்சுக்கலாம். அடுத்தது லெவல் 3 வந்து அத விட கொஞ்சம் கம்மியா சம்பாதிக்கிறவங்களா இருந்துக்கலாம். ஸோ இதனால வந்து இந்த மாரி ஒரு சிஸ்டம் 4 டியர் ஆர்க்கிடெக்சரோ, 4 டியர் அல்காரிதமோ இது பண்ணா இந்தியன்ஸ்க்கு நல்லதா, கெட்டதான்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்தியன்ஸ் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். யுஎஸ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்தியன் எத்னிசிட்டிக்கு மட்டும் ஒரு மீடியன் இன்கம் எவ்வளோ வருதுன்னா, 125K பேஸ்ட் ஆன் த லேட்டஸ்ட் டேட். ஓகேவா? 125K வாங்குறவங்கனால கண்டிப்பா லெவல் 3, லெவல் 4ல வந்துருவாங்க. ஓகேவா? அதனால இதனால இந்தியன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன்.
உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னு இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாரி H1B அபியூஸ் இது பண்றதுக்காக, இவங்க வந்து 4த் இயர் லெவல் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 4த் இயர்னால என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ், என்னென்னலாம் நெகட்டிவ்ஸ்ன்னு பாத்துரலாம். ஸோ நீங்க வந்து நல்லா ஹை ஏர்னர்ஸா இருந்து Amazonல, Googleல, Microsoftல வொர்க் பண்ற அளவு நல்ல ஸ்கில் செட்டோட நல்ல இதா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய பாசிட்டிவ்ஸ் இங்க இருக்கு. ஸோ உங்களால வந்து ஆப்வியஸா அவங்க அதிகமா சம்பளம் குடுப்பாங்க உங்களோட ஸ்கில் செட்டுக்கு. அதனால உங்களுக்கு H1B கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் குட். ஆனா, அதுவே நீங்க வந்து ஃப்ரெஷரா இருக்கீங்க. இப்ப தான் வந்து நீங்க ஸ்கூல் முடிக்கிறீங்க. இல்ல இப்ப தான் வந்து அ வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்கு. $70,000 தான் தராங்க. $60,000 தான் தராங்க. அப்டின்னா, அது வந்து H1B ரூல்ஸ்ல இதுல அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கோட சான்ஸ் வந்து வெறும் 15% தான். ஆனா, லெவல் 4ல இருக்கவங்களோட சான்ஸ் வந்து 60%க்கு மேல போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். இத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். லாஸ்ட் இயர்ல என்ன ஆச்சுன்னா, ஒரு 100K ஃபீன்ற புது ஒரு இது வந்து வந்துச்சு. ஸோ அந்த 100K ஃபீ வந்து நல்லதா, கெட்டதா? அத ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஸோ இந்த 100K யாருக்குன்னா, யுஎஸ்ல இருந்து வெளியில யாரெல்லாம் அப்ளை பண்றாங்க. ஓகேவா? ஸோ யுஎஸ்ல இருந்து அப்ளை பண்றவங்களுக்கு இல்ல. ஸோ இது என்ன இதுல என்ன நல்லது நடக்குதுன்னா, ஏற்கனவே யுஎஸ்ல மாஸ்டர்ஸ் பண்றதுக்கோ, பிஹெச்டி பண்றதுக்கோ வந்திருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது நல்லது தான். அவங்கலாம் F1 OPTன்ற விசால வருவாங்க. F1 சிபிடில ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. அப்புறம் OPTயா மாறுவாங்க. அப்புறம் H1B அப்ளை பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அதே மாரி தான். இப்ப சுந்தர் பிச்சைலேருந்து நான் வரைக்கும் எல்லாருமே இதே மாரி தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு இந்த சிஸ்டம்ல இன்னும் பிரச்சனை இல்ல. இந்த 100K ஃபீ பே பண்ண தேவையில்ல. ஆனா, வெளியில இருந்து பண்றாங்க பார்த்தீங்களா? இந்த மாரி நெறைய விசா ஃப்ராட்ஸ்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து இந்த மாரிலாம் பிரச்சனை இருக்குது. இப்ப யாருமே வந்து 100K ஃபீ பே பண்ணி நான் வந்து அமெரிக்கா போயிட்டு நான் விசா இது பண்றேன்னு பண்ண மாட்டாங்க. இட்ஸ் நாட் வெரி ஈசி ஃபார் பீப்பிள். ஓகே. ஸோ இதனாலேயே நெறைய வந்து விசாவ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தே டிட் இட். ஸோ தட் இஸ் அ வெரி குட் திங் ஃபார் தி அமெரிக்கன். அண்ட் ஈவன் ஃபார் த ஸ்டூடண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடியிங் ஹியர். ஓகேவா? ஸோ, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ முடிக்க போறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த விஷயம் வந்து நல்லதா, கெட்டதான்னு யோசிச்சேன்னா, எனக்கு தெரிஞ்சு நல்ல ஸ்கில் செட்டோட, நல்லா படிச்சுட்டு இருக்கவங்களோட அவங்களுக்கு நல்லது தான் இது. ஓகேவா? ஸோ அமெரிக்கா என்ன நெனைக்குதுன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஸோ தே வாண்ட் டூ இம்ப்ரூவ் தர் கண்ட்ரி. ஓகே. ஸோ அதுக்கு வந்து நல்ல ஸ்கில் செட்டோட அதிகமா வேல்யூ ஜெனரேட் பண்றவங்க வந்து இந்த கண்ட்ரிக்கு தேவ. இந்த பீப்பிள்க்கு தேவ. ஓகேவா? ஸோ அந்த மாரி இருக்கவங்க தான் இந்தியன் எத்னிசிட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மீடியன் இன்கம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 125K வாங்குறாங்க. ஸோ ஆப்வியஸா வந்து அவங்கலாம் வந்து அதிகமா வேல்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இதனால நம்ம ஊர் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே சமயத்துல நீங்க வந்து நல்லா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதிகமான இன்கம் மூலியம் நீங்க இருக்க முடியும். ஸோ நல்லா படிக்கணும்னா என்னன்னா, இப்ப வந்து ஏஐ வந்து ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க ஏஐ படிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து அதிகமா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நான் நெனைக்கிறேன் இப்ப. ஸோ ஏன்னா நானும் இப்ப இங்க இங்க வந்து ஒரு டேட்டா சயன்ஸ் மேனேஜரா இருக்கேன். நானும் வந்து தினம் தினம் சேஞ்சஸ் பார்த்துட்டே இருக்கேன். டெக்னாலஜில வந்து இட்ஸ் நாட் லைக் முன்னாடி இருந்த மாரிலாம் இல்ல இப்ப. முன்னாடிலாம் என்னன்னா, ஒரு இது இப்ப ஒரு டூலோ ஒரு இதோ படிச்சுட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 5, 6 வருஷத்துக்கு வந்து ஒண்ணும் படிக்கவே தேவையில்ல. அப்டேட் பண்ணிக்க தேவையில்ல. ஆனா இப்ப வந்து ஒரு ஒரு மாசமும், ஒரு ஒரு வாரமும் புதுசு புதுசா வந்துட்டே இருக்குது. இப்ப பெர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ வந்துடுச்சு. அதுக்கப்புறமா ஜெமினி, ChatGPT வந்துச்சு. அதெல்லாம் மாத்தி மாத்தி வர என்னன்னா, அவங்களுக்குள்ளேயே ஒரு வார் போய்க்கிட்டே இருக்கு. ஸோ நம்மள வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதே சமயத்துல நம்ம மக்கள் ஏற்கனவே நல்லா சூப்பரான ஜீனியஸா இருக்காங்க. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ இதுதான் என்னோட ஐடியாஸ், என்னோட தாட்ஸ் இதுல. நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்ட்டு காமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.